பலராமர் ருக்மியை ஏன் கொன்றார்? அனிருதரின் திருமணத்தில் பலராமர், கிருஷ்ணர் மற்றும் பிற யாதவர்கள் போஜகட நகரத்தில் உள்ள அரண்மனைக்கு சென்றனர். விழாவிற்கு பிறகு ருக்மி பகடை விளையாட பலராமரை சவால் விடுத்தார். க்ஷத்திரிய மன்னர்களிடையே பந்தயம் கட்டுவதும் சூதாடுவதும் சாதாரணமானது. யாராவது ஒருவர் சதுரங்க பலகையில் விளையாட சவால் விட்டால் அந்த நபரால் அந்த சவாலை மறுக்க முடியாது. பலராமர் மிகவும் திறமையான சூதாட்ட வீரர் அல்ல என்றாலும் ருக்மியின் சவாலை ஏற்றுக்கொண்டார். பலராமர் முதலில் 100 நாணயங்களை பந்தயம் கட்டினார். பின்னர் 1000 நாணயங்கள், பின்னர் 10,000 நாணயங்கள். ஒவ்வொரு முறையும் பலராமர் தோற்றார், ருக்மி வெற்றி பெற்றார். பலராமர் விளையாட்டில் தோற்றது கலிங்க மன்னருக்கு கிருஷ்ணரையும் பலராமரையும் விமர்சிக்க ஒரு வாய்ப்பாக அமைந்தது. கலிங்க மன்னர் பலராமரிடம் தனது பற்களை காட்டி கேலியாக பேசினார். இதனால் பலராமர் கோபமடைந்தார். ருக்மி மீண்டும் பலராமரை சவால் செய்தபோது அவர் 1,00,000 தங்க நாணயங்களை பந்தயம் கட்டினார். அதிர்ஷ்டவசமாக இந்த முறை பலராமர் வென்றார். பலராமர் வென்றிருந்தாலும் ருக்மி தனது தந்திரத்தால் பலராமர் தோற்றவர் என்றும் நான் தான் வென்றேன் என்றும் கூறத் தொடங்கினார். இந்த பொய்யின் காரணமாக பலராமர் ருக்மியின் மீது மிகவும் கோபமடைந்தார். மேலும் அவர் 100,00,000 நாணயங்களை பந்தயம் கட்டினார். இதிலும் பலராமர் வெற்றி பெற்றார். ஆனால் ருக்மி மீண்டும் தந்திரமாக தான் வெற்றி பெற்றதாக கூறத் தொடங்கினார். ருக்மி அங்கிருந்த இளவரசர்களிடம் முறையிட்டார். மேலும் அவர் குறிப்பாக கலிங்க மன்னரின் பெயரை குறிப்பிட்டார். அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு குரல், பலராமர் இந்த பந்தயத்தில் வெற்றி பெற்றுள்ளார் என்றும் ருக்மி நிச்சயமாக பொய் சொல்கிறார் என்று அறிவித்தது. துன்மார்க்க மன்னர்களால் தூண்டப்பட்ட ருக்மி தெய்வீக குரலை புறக்கணித்தான். அதனால் அவன் பலராமரை பார்த்து, காடுகளில் சுற்றித் திரியும் மாடு மேய்ப்பவர்களே, பகடை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. பகடை விளையாடுவதும் அம்புகளுடன் விளையாடுவதும் எங்களை போன்ற மன்னர்களுக்கு மட்டுமே, உங்களை போன்றவர்களுக்கு அல்ல என்று ஏளனமாக பேசினான். இந்த வகையான கிள்ளுதல் பேச்சையும் அங்கு இருந்த மற்ற அனைத்து இளவரசர்களின் உரத்த சிரிப்பையும் கேட்டு பலராமர் எரியும் நெருப்பை போல கிளர்ந்தெழுந்தார். அவர் உடனடியாக தனது தடியை கையில் எடுத்து வேறு எந்த பேச்சும் இல்லாமல் ருக்மியின் தலையில் அடித்தார். அந்த ஒரே அடியில் ருக்மி கீழே விழுந்து இறந்து போனார். மேலும் கலிங்க மன்னன் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓட முயன்றான். பலராமர் உடனடியாக அவனை பிடித்து அவன் எப்போதும் பலராமரையும் கிருஷ்ணரையும் விமர்சித்த பற்களை அவர் தன் தடியால் அனைத்தையும் உடைத்தார். கலிங்க மன்னனையும் ருக்மியையும் ஆதரித்த மற்ற இளவரசர்களும் பிடிபட்டனர். பலராமர் அவர்களை தன் தடியால் அடித்து அவர்களின் கை கால்களையும் உடைத்தார். பலராமருக்கும் ருக்மிக்கும் இடையே நடந்த இந்த சண்டையின் போது பகவான் கிருஷ்ணர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏனென்றால் பலராமரை ஆதரித்தால் தன் மனைவி ருக்மிணி மகிழ்ச்சி அடைய மாட்டார் என்றும், ருக்மியை கொல்வது அநியாயம் என்று சொன்னால் பலராமர் மகிழ்ச்சி அடைய மாட்டார் என்பதாலும் கிருஷ்ணர் ஒன்றும் செய்ய முடியாமல் அமைதியாக இருந்தார். இவ்வாறு அனிருதனின் திருமணத்தில் அந்த மங்களகரமான நாளில் பலராமரால் ருக்மி கொல்லப்பட்டார்.